Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட கணித பிரகாஷ் chapter number 6 we distribute add things multiply ல page number 150 to 152 பண்ண போறோம். This way or that way always led to the bay. Observe the pattern in the figure below. Draw the next figure in the sequence. How many circles does it have? How many total circles are there in step 10? Write an expression for the number of circles in step K. இங்க 3 சர்க்கிள் இருக்கு and இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 8 சர்க்கிள் இருக்கு and இங்க வந்து 1 2 3 4 4 3s are 12 இங்க 15 இருக்கு. So இது next pattern என்ன கேட்டிருக்காங்க. So அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க. There are many ways of interpreting this pattern. Here are some possibilities. So அவங்களே வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து மெத்தட் 1ல என்ன பண்ணிருக்காங்க 2 ஸ்கொயர் minus 1. So 2 square minus 1 நமக்கு என்ன வரும் 2 2s are 4 minus 1 which is 3. So நமக்கு இங்க 3 dots இருக்கு 3 circles இருக்கு. Next பாத்தீங்கன்னா 3 square. So 3 3s are 9. 9 minus 1 which is 8. இங்க நமக்கு 8 circle இருக்கு. Next 4 square minus 1. 4 4s are 16. 16 minus 1 15. அதே மாதிரி 5 5s are 25. 25 minus 1 4. இதை further எப்படி பண்ணிருக்காங்கன்னா இந்த 2 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க 1 plus 1 whole square பண்ணிருக்காங்க இந்த 3 வந்து 2 plus 1 4 பாத்தீங்கன்னா 3 plus 1 and 5 வந்து 4 plus 1 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க and next வந்து ஸ்டெப் K பாத்தீங்கன்னா K plus 1 whole square minus 1. So இங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா next 5th ஸ்டெப்ல என்ன வரும் இங்க வந்து 5 square minus 1 கொடுத்திருக்காங்க அப்ப next என்ன வரும் 6 square minus 1 6 6 are 36 36 minus 1 35. இப்போ இந்த 6 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா 5 plus 1 whole square minus 1. So 5 plus whole square என்ன வரும் ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் என்ன வரும் 5 5s are 25 plus 1 plus 2 into 5 into 1 இங்க minus 1 கொடுத்திருக்காங்க. இப்போ சால்வ் பண்ணா 25 plus 1 26. இங்க பாத்தீங்கன்னா 2 5s are 10 அப்போ plus 10 இங்க minus 1. So 25 plus 10 என்ன வரும் 36 minus 1 35. So நமக்கு same answer இங்க answer இருக்கு இல்லையா 35 same இங்கேயும் கிடைச்சிருச்சு. So K step நமக்கு என்ன வரும் 35. So எப்படி எழுதலாம் நம்ம 6 square minus 1 and இதை வந்து split பண்ணா நமக்கு further 5 plus 1 whole square minus 1. நமக்கு இங்க டாட் எப்படி வரும் பாத்தீங்கன்னா K ஸ்டெப்ல வந்து நமக்கு இங்க 5 டாட்ஸ் இருக்கு அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும் 6 இருக்கு இல்லையா அப்போ 6 டாட்ஸ் வந்துரும் இந்த மாதிரி வரும் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இங்க ஸ்பேஸ் ஃபில் பண்ணிக்கலாம் 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4. So இங்க மட்டும் நமக்கு டாட்ஸ் வராது ஏனா ஸ்பேஸ் வந்து எம்டியா இருக்கும் இங்க இருக்க மாதிரி ஏனா நமக்கு 35 தான். So இங்க 6 இருக்கு இந்த பக்கம் 6 இருக்கு 6 6 are 36 minus 1 we have 35 dots. இப்போ செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா அதே நம்பர்ஸ் ஆஃப் டாட்ஸ் தான் பட் வேற மாதிரி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க 1 plus 2 into 1 1 plus 2 into 1 என்ன வரும் 1 plus 2 3 3 into 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருந்தாங்க 2 square minus 1 இங்க பாத்தீங்கன்னா 2 மிடில்ல போட்டுட்டு இந்த பக்கம் plus 1 இங்க into 1 ஓகேங்களா சோ நம்பரை வந்து மாத்தி போட்டுருக்காங்க and next பாத்தீங்கன்னா 2 square plus 2 into 2 சோ எல்லாத்துக்கும் மிடில்ல 2 வருது பாருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க 1 plus 2 into 1 இது 1 வந்து நம்ம 1 ஸ்கொயரா வச்சுக்கலனா 1 தான் வரும் ஆன்சர் செகண்ட் பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் plus 2 into 2 3 ஸ்கொயர் plus 2 into 3 4 ஸ்கொயர் plus 2 into 4 இப்போ k ஸ்டெப் என்ன வரும் k ஸ்கொயர்ல என்ன வரும் 5 ஸ்கொயர் plus 2 into 5 இப்போ சால்வ் பண்ண நம்ம கான்செப்ட் பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயருக்கு வந்து 1 தான் வரும் ஆன்சர் plus 2 into 1 so 1 plus 2 3 3 into 1 3 நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கு இங்க 2 2s are 4 அப்போ 4 plus 4 8 2 3s are 6 3 3s are 9 so 9 plus 2 3s are 6
15. இங்கே 4 square 16. 2 4s are 8. 16 plus 8 24. 5 5s are 25 plus 2 5s are 10 35. So இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. A ஸ்டெப்ல நமக்கு இது மாதிரி வரும் 5 square plus 2 into 5. Next third என்ன கொடுத்திருக்காங்க? அதே 3 dots இருக்கு. இங்க என்ன பண்ணிருக்காங்க? 1 into 2 plus 1. So இங்க கொடுத்திருக்க அதே இதுதான் இருக்கு. 1 into 2 plus 1 இருக்கு. And கீழே further என்ன பண்ணிருக்காங்க? இந்த 2 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. 1 into 1 plus 1. So 1 plus 1 2 plus 1. அந்த 2 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி middle term வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இங்க எழுதிருக்காங்க. And next பாத்தீங்கன்னா 2 into 3 plus 2. இந்த 3 வந்து 2 plus 1 ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. So நம்ம என்ன இங்க எழுதிக்கலாம்? 1 into 2 plus 1 which is 1 into இந்த 2 auto split பண்ணிருக்காங்க 1 plus 1 plus 1. Next 2 into 3 plus 2 which is 2 into 2 plus 1 plus 2. இங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இங்கே பாத்தீங்கன்னா 1 இருக்கு, அப்புறம் 2, அதுக்கு அப்புறம் 3 4 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 into 3 plus 3. சாரி 4 வரும் இங்க. அப்ப என்ன வருங்க? இங்க 4 நம்பர் ஸ்ப்ளிட் பண்றோம். 3 into 3 plus 1 plus 3. இப்போ நமக்கு 4th ஸ்டெப் என்ன வரும்? 4 into 5 plus 4 equal to 4 into 4 plus 1 plus 4. இப்போ k step என்ன வரும்? next step 5 into 6 plus 5. இப்போ method 4 என்ன பண்ணிருக்காங்க? அதே numbers of dots வந்து 1 into 3 பண்ணிருக்காங்க. இங்க 3 ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. 1 into 1 plus 2, 2 into 4, 2 plus 2, 3 into 5, 3 plus 2. இந்த 5 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க வந்து 1 2 3 வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இப்போ ஸ்கேல் என்ன வரும்? இங்க 4 இருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன வரும்? 5. 5 into இங்க 6 இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? 7 வரும். 5 plus 2 ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சோ இந்த செகண்ட் ஸ்டெப்ல வர மாதிரி. சோ இந்த நம்பர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி எழுதலாம். நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 35. Does your method match any of these or is it different? Each expression that we have identified appears different, but are they really different? Since they describe the same pattern, they could all be the same. Let us simplify each expression and find out. So இங்க கொடுத்துக்க 4 மெத்தடோட எக்ஸ்பிரஷன் எழுதிருக்காங்க. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நமக்கு k² plus 2k தான் ஆன்சரா வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா a plus b whole square யூஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு என்ன வரும்? k² அதாவது a² plus b² plus 2ab minus 1. நமக்கு எல்லா ஸ்டெப்லயும் பாத்தீங்கன்னா k² plus 2k தான் ஆன்சரா வருது. When carried out correctly, all methods led to the same number k² plus 2k. The expression k² plus 2k gives the number of circles at step k of this pattern. So எல்லாத்துலயும் வந்து இந்த pattern தான் யூஸ் பண்ணிருக்காங்க k² plus 2k. Use this formula to find the number of circles in step 15. இப்போ அடுத்து வந்து 15th ஸ்டெப்ல வந்து என்ன சர்க்கிள்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சோ எல்லாத்துலயும் ஒரே நம்பர் தான் வருது இல்லையா? k² plus 2k. இங்க k பாத்தீங்கன்னா 15. இப்போ சால்வ் பண்ணா 15² plus 2 into 15. இப்போ 15 into 15, 5 5s are 25, 5 1s are 5, 7, 5 1, 5 12 1. 225. 15² 225 plus 30. இது நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 255 வரும். So number of circles பாத்தீங்கன்னா 255 in step 15. Next, consider the pattern made of square tiles in the picture below. இங்க வந்து square tiles கொடுத்திருக்காங்க. 1 2 3 steps வரைக்கும் கொடுத்திருக்காங்க. How many square tiles are there in each figure? So ஒவ்வொரு ஃபிகர்லயும் வந்து எத்தனை ஸ்கொயர் டைல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 3 and 3 plus 2. அப்போ 8 இருக்கு. இங்க 4 plus 4 8. இங்க 4 இருக்கு. அப்போ 12. இங்க பாத்தீங்கன்னா 5 and 6 இருக்கு. 16 இருக்கு. So 8 12 16 இருக்கு. How many are there in step 4 of the sequence? What about step 10?
இப்போ ஸ்டெப் 4ல என்ன வரும் பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் 4 டேபிள்ஸ் கான்செப்ட்ல கொடுத்திருக்காங்க 8 12 16. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும் ஸ்டெப் 4ல வந்து 20 டைல்ஸ் இருக்கும். வாட் அபௌட் 10 ஸ்டெப்? இப்போ 10th ஸ்டெப்ல நமக்கு டைல்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டிப்பா வந்து எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இதோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? So 3 square minus 1 square. So 3 square 1 square பண்ணா என்ன வரும்? 3 3s are 9 minus 1 which is 8. So first கான டைல்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்காங்க? 4 square minus 2 square. 4 4s are 16 minus 4 which is 12. நமக்கு இங்க 12 கிடைச்சிருச்சு. So நாங்க எழுதுற first step, second step, next third step. Third என்ன வரும்? 5 square minus 3 square. So ஒரு பக்கம் இங்க வந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இந்த சைடுல வந்து நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. 5 square minus 3 square. 25 minus 9 which is 16. So fourth step என்ன வரும்? 6 square minus 4 square. 36 minus 16. 20. நமக்கு இங்க 20 கிடைச்சிருச்சு. இங்க நம்பர் 3ல ஸ்டார்ட் ஆகுது, இங்க 1ல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம நம்பர் ஆஃப் டைல்ஸ்க்கான ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். n plus 2 whole square minus n square. இது நம்ம a plus b whole square யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப என்ன வரும்? a square plus b square plus 2 into a into b minus n square. இது 2 into ab நாங்க எழுதிருக்கேன். இப்ப சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும்? n square plus 2 2s are 4 plus 2 into 2 4n minus n square. இப்போ இது plus இருக்கு, இது minus இருக்கு. அப்ப என்ன ஆகும்? கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன வரும்? 4n plus 4. இப்போ next நமக்கு 10th ஸ்டெப்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் டைல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணோம்? n equal to 10 போட்டுறோம். அப்போ 4 into 10 plus 4. 4 10s are 40 plus 4 which is 44. So 10th step நமக்கு 44 tiles வரும். Write an algebraic expression for the number of tiles in step n. Share your methods with the class. Can you find more than one method to arrive at the answer? இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ்பிரஷன் வந்து இதுதான் 4n plus 1. So step n ன்றது நமக்கு எத்தனை ஸ்டெப் வேணா போடுறோம். இப்போ 10th ஸ்டெப் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Suppose 11th step or 12th for example 15th step வெச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வரும்? 4 into 15. So 15th step நம்ம பண்ணா நமக்கு எவ்வளவு டைல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 4 5s are 20, 0, 4 1s are 4 plus 2 6. 60 plus 4 which is 64. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி பண்ணா நமக்கு ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.